ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராப்லெக்ஸ்ல இருக்க ஹைட் அண்ட் சீக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒர்க் ஷாப்ன்றது மேப்ல தான் வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம கூட நம்ம தங்கச்சியும் வந்திருக்கா. இப்போ கேட்சது தபாஸ்தியா இந்த ஒர்க் ஷாப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு சீக்கிரமா போகலாம். கீழ் வழியில தானே போனோம், எதுக்கு மேல் வழியில வர? நம்ம தங்கச்சி உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதோ எதிர்த்து வரா பாருங்க, சிங்கம் மாதிரி. என்கிட்ட எங்க அண்ணன்கிட்ட ஒரே மாதிரி மெகா ஸ்பைடர் இருக்கும். மெகா ஸ்பைடர், அது மெகா ஸ்பைடர் இல்லை. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் மூளை கோளாறாயிடுச்சு. வாங்க போலாம். அச்சோ, டைம் வேற கம்மியா இருக்கு. என் தங்கச்சி எப்படியோ விளையாடுனா என்னன்னு தெரியல, ஏதோ பண்றா. சரி வாங்க, நான் ஏறிட்டேன். என் தங்கச்சி ஏதோ பண்றான். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கலாம், நம்ம தங்கச்சிக்காக வெயிட் பண்ணோம். அப்பா, என் தங்கச்சியே எப்படியோ வந்துட்டா. சரி டைம் ஆயிடுச்சு, வா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இப்ப எல்லாரும் நினைச்சிருக்கீங்க நம்ம அப்படியே போய் அங்கதான் ஒளிய போறோம்னு. அது கிட்டத்தட்ட உண்மை. ஓ மை காட், நம்ம வந்துட்டோம். இங்க தான் வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஆமா, நம்ம அதுக்குள்ள நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம் கன்ஃபார்மா. நம்ம சீக்கிரமா புது இடத்துக்கு போறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு புதிய இடம் இருக்கு. இப்ப நம்ம வேற ஒரு புது விதமான இடத்துக்கு போலாம். அச்சோ, என் தங்கச்சியால நம்ம ரொம்ப மேல ஏறிட்டேன். போய்விட்றா, அந்த பக்கமா போ. எதுக்கு இங்கே நின்னுகிற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே போயின்னு இருக்கோம். ஒரு பேச்சு தள்ளி விடாத. கீழே விழுந்தா அதோட முடிஞ்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இதுகிட்ட எப்படி போறது? எதுகிட்ட? அதுகிட்ட போனோம்னா மேல் வெளியிலேயே போகணும். போயிடலாமா? வேணாம், இங்க இருந்தெல்லாம் எகுன்னா நம்ம அந்த பாக்ஸ் மேல தான் விழுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே இருந்து என்ன பண்றது சொல்லுங்க. நம்ம இப்போ இவன் எங்க இருக்கான்னு பார்க்கலாமா? அந்த படிக்கட்டு அங்க இருக்கு, அங்கதான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? நம்ம அங்க இருந்து தெரியுறோம் பாருங்க, அங்க பாருங்க, தெரியுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு நம்ம தெரியும். பெரிய ஓட்டு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது சொல்லுங்க. எனக்கு போர் அடிக்குது, நான் கிளம்புறேன் இங்க இருந்து. கிளம்பலாம். இப்ப நம்ம எங்க போலாம்? நீங்களே சொல்லுங்க, நம்ம போலாம். இது புதிய இடமா இருந்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க, நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம ஏதாச்சும் புது இடத்துக்கு போலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு புது இடம் இருக்கு, அது எனக்கு தெரியும். அங்க போலாம். அங்கதான் சீக்கிரம் வா, என் பின்னாடியே வா. நீ மாட்டிப்ப. நிலேஷ், கொஞ்ச நேரம் நில்லு, நானும் வரேன். இல்ல, எனக்கு டைம் இல்ல. நீ இவ்வளவு சீக்கிரமா போயிட்டா நான் யாரு சீக்கிரமா வா வை. அச்சச்சோ, பாத்தீங்களா, சும்மா அந்த சத்தத்தை வர வைக்காத, அது எனக்கு இரிட்டேட்டிங்கா இதுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிறது ஆபத்து. அவனுக்கு இந்த இடம் தெரியறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. நம்ம தங்கச்சி மேலதான் இருக்கா. பயமிட்ரா, ஆப்போசிட் சைடுக்கு வா. வா, இங்கதான் ஒண்ணு இருக்கு. சீக்கிரமா நம்ம போயே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கேயோ போறான். சீக்கிரம் இதோ வந்தாச்சு. இது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்றான்னு தோணுது. ஆனா என்ன பைத்தியக்காரத்தனம்? அவன் நம்மள பார்த்துட்டான். அவன் பின்னாடி வரான். எஸ் எஸ் எஸ், இதான். ஓ எஸ் எஸ் எஸ், நம்ம இப்போ ஒரு புது விதமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இது அவனுக்கு தெரியும். அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா,
அவன் நம்மள பார்த்துட்டு வந்திருக்கான் இங்கதான். ஆனா அவன் நம்மள பார்த்திருந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா கேம் முடிஞ்சு. இப்ப நம்ம கேம்ல ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூணே மூணு பேர் தான் ஜெயிச்சிருக்கோம். என்னன்னா போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளவு சீக்கிரமா எப்படி போய் முடிக்கிறது? இன்னும் நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து நினைக்கிறீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ரெண்டாவது மேட்ச் போடலாம்னு என்னோட முடிவு வந்திருக்கு. இப்ப 8th பெட்ரூம். சரி நீங்க என்ன சொல்றீங்க பண்ணிடலாம். நம்ம ராத்திரி போடுறோமா காலையில போடுறோமா? இவன் பேர் என்னது? ஜேஜே ஸ்டூடண்ட். இவன் பேர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் எனக்கு தெரிய ஒரு இடம் வைமிட்ரா, அந்த இடம் தானே சொல்ற நீ? இடத்துக்கு வேணாம், அது ஒரு சந்து, மெகா சந்து. அந்த சந்து எல்லாம் வேண்டாம். சந்து தெரியுமா? சரி நான் இப்போ வேற இடத்துக்கு வந்துட்டேன். லேப்டாப் வாங்க வந்துட்டேன். சீக்கிரம் நான் எங்க மேல எங்க இருக்க? லேப்டாப்ல தானே இருக்க. நான் லேப்டாப் விட்டு வந்துட்டேன். கேம் முடிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து கேட்சர் ஆனவன் வந்து வெளியில போயிட்டான். அதனால நம்ம கேம் முடிஞ்சுன்னு தான் காட்டும். ஆனா இன்னைக்கு கேம் முடியல. ஆகையால் நம்ம தேர்ட் மேட்ச் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வீடியோ ஆல்மோஸ்ட் இப்போதான் 5 மினிட்ஸ்க்கே வந்திருக்கு. அதனால இன்னும் ஒரு மேட்ச் போட்டாதான் நம்ம 10 மினிட்ஸ் தான் ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கேம் போர் அடிச்சுன்னா சொல்லுங்க. அடுத்தது நம்ம சேனல்ல இதெல்லாம் வரும். மைன்கிராஃப்ட் அந்த மாதிரி பல கேம் எல்லாம் நம்ம இப்போ எப்பவுமே சொல்ற கேம் எல்லாமே வரும். ஆமா அவளையே நீங்க எந்த கேம் சொன்னாலும் அது காஸ்ட் கேம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன், உங்களுக்காக செய்யறேன். எத்தனை நாள் ஆகாம இந்த இடம் தான் இருக்குதுல ரேரான இடம் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் அதிகமா வராது. வைமிட்ரா, இந்த இடத்தான் வேணாம். நம்மளுக்கு அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போலாம். ஓகே. இல்ல இல்ல, இது ஒரு நிமிஷம் பேக் வா. அந்த லைட் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறிடலாம். அததான் நானும் முக்கிட்டேன். எஸ், நம்ம லைட் மேல ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நோ, வைமிட்ரா இது கீழே விழுந்துட்டேன். சரி வைமிட்ரா, கொஞ்சம் சீக்கிரமா மேல ஏறி இந்த லைட்ல இருந்தா அவங்க நம்மள பாத்துட்டாங்க. அவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாரு. நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க இருந்தோம்னா மாட்டிப்போம். ஆகையால் நம்ம இப்ப நான் உங்களுக்கு ஒரு மேஸை காட்டலான்னு நினைக்கிறேன். வரீங்களா? மேஸ் பார்க்கலாம். வைமிட்ரா, அங்க மேல இருந்து என்ன பண்ணுகிற? சீக்கிரம் வா. நீ கொஞ்சம் நம்ம மேஸ் என்னால இறங்க முடியாது. இப்ப நான் எப்படி வருவேன்? ட்ரை பண்றேன். முயற்சி பண்ணு வைமிட்ரா. முயற்சி பண்ணி என் தங்கச்சி எப்படியோ முயற்சி பண்ண கீழே விழுந்துருந்தோன்னா அவகிட்ட மாட்டி. இப்ப நம்ம கீழே தான் விழ போறோம். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஐயோ அவன் கண்ணு முன்னாடி நம்ம விழுந்து. இப்ப அங்கதான் இருக்கான். சீக்கிரம் வை, ஓடு 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 ஓடு. இப்ப பேசுறான்ல ஓடு. அவன் பின்னாடி வரான். நான் இந்த வழி இல்ல, இது முட்டுச்சந்து. அச்சோ மாட்டிக்கிட்டோம். போ, அது முட்டுச்சந்து. வலி இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வெளியே போனா எப்படி? முட்டுச்சந்து எல்லாமே முட்டுச்சந்தா. இது வழி கண்டுபிடிச்சிட்டா நான் போக மாட்டேங்கிறோம். போயிடலாமா? எனக்கு இன்னொரு இடம் தெரியும். போலாமா அந்த இடத்துக்கு? இரு ஒளிஞ்சுக்கோ. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? அவன் அங்கதான் போனான். ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்?
நம்மள பாத்துட்டானா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவன் நம்மள பாத்துட்டான் தான் நினைக்கிறேன். சாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் சுத்தி வந்து பிடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள. போய் ஸ்பெக்டேட் பண்ணவன பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவன் அந்த அவன் நம்மள சுத்தி வந்து பிடிக்க ட்ரை பண்ணறான். அவன் நம்ம பக்கத்துல தான் இருக்கான். ஆனா இப்போ நம்மள பிடிக்கிறதுக்கு பார்த்தா மூடியில இல்ல 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 போய் விட்றா. நான் எப்படி காலியானேன்னு எனக்கு தெரியல. அந்த அலிஷா சக்திமான் மினிமான கணக்கு என்ன பேருனே வாயில வரல, எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு கண்ணு சீக்கிரம் போய் எப்படியாச்சும் ஓடு. அதனால முன்னாடி ஓட வேலையா? இரு 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 என்கிட்ட ஐயோ மாட்டேங்குது. ஏன் போய் விட்றா? ஏன் போய் விட்றா இப்படி பண்ணிட்டு? ஃப்ரெண்ட்ஸ் தூள் தூளா ஆக்கி தூக்கி போட்டான். என் தங்கச்சி காலி ஆயிட்டா, நானும் காலி ஆயிட்டேன். இப்போ அத்தை இனி எக்ஸசைஸ் இருக்கான் ஒருத்தன். யாருன்னு இன்னொருத்தன் லைட்ல இருக்கான். இந்த இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போலான்னு நான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். ஆனா அத்தை மேட்ச்ல என் முட்டாள் தங்கச்சி தான் வேணாம் வேணாம்னு கட்டியிருந்தா. இதோட நம்மளோட இது வந்து எப்படியோ 11 minutes போயிடுச்சு. அதனால வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நம்மளே காலி ஆயிட்டோம், இனிமே இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் பார்த்து என்ன பண்றது? அதனால நம்ம கிளம்பலான்னு நினைக்கிறேன். இப்போ சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.